வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவகுமார், அசிஸ்டன்ட் லோகோ பைலட், சதர்ன் ரயில்வே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரிரு தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேல, அதாவது ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ நான் அப்படியே லிங்கை கீழே நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் A to Z சொல்லியிருப்பேன். என்ன வேகன்சி, யார் எலிஜிபிள், யார் எலிஜிபிள் இல்லை, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு 17 மினிட்ஸுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நல்லா பாருங்கள். அதை பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் இந்த அப்ளை பண்ணுற வீடியோவுக்கு வாங்க. அப்ளை பண்ணும்போது எந்த தப்பு பண்ணிடாதீங்க. முக்கியமாக நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு கடை அப்ளை பண்ணுறவங்க நல்லா எக்ஸ்பெக்டில் உள்ளவங்கன்னா கொடுத்து பண்ணுங்கள், இல்லை நீங்களே பண்ணலாம். நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்துடாதீங்க. ஒன்றா பக்கத்தில் உட்காந்து அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்குவாங்க, சரியா? முக்கியமாக உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இதை தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்னமே பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி அப்ளை பண்ணுறது நீங்களே மொபைலில், சிம்பிளானது தான், சரியா? ஸோ வெளில போயிட்டு நீங்கள் காசு கணக்கு 100 கணக்கில் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? அப்புறம் விண்ணப்பிக்க முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் அவங்க கண்டிப்பாக வேணும். நீங்கள் யூஆர் கேட்டகரியில் விண்ணப்பிச்சா என்ன நடக்கும்? சப்போஸ் நீங்கள் ஓபிசி SC ST வகுப்பை சார்ந்தோம்னா இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க, சரியா? நீங்கள் ஓபிசி SC ST கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நீங்கள் SC ST கேட்டகரினா நீங்கள் உங்களை ஆன்லைன் சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக ஓபிசி கீழே யாரெல்லாம் வருவோன்னா MBC, TNC, PC, PCM இதெல்லாமே ஓபிசி சென்ட்ரல் கேட்டகரிக்கு வரும்போது ஓபிசின்னு வரும். ஸோ ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது வாங்கணும், சரியா? நான் பிசி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் அதுக்கு அது பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் இன்கம் சர்டிஃபிகேட்டு வாங்கி அதுக்கப்புறம் அது ரெண்டையும் வச்சு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எகைன் இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினா மினிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஓபிசி கேட்டகரி, அதாவது TNC, MBC, PC, PCM இந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பண்ணுங்கள். ஏன் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினா இல்லை நான் யூஆர்லேயே பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூஆருக்கு ஒரு 50 வேக்கன்சி இருக்குது, சரியா? இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு போஸ்ட்டுக்கு ஓபிசிக்கு ஒரு 30 போஸ்ட் இருக்குது, சரியா? நீங்கள் ஓபிசிக்கு பண்ணாமல் சர்டிஃபிகேட் வாங்கலான்ட்டு யூஆருக்கு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 50 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இந்த ஓபிசி இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் எடுத்தது 280 மார்க்குக்கு எடுத்துருக்கீங்க 10th. நீங்கள் ஆனால் ஓபிசிக்கோ SC STக்கோ அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஓபிசி கேட்டனா ஓபிசி கேட்டகரிக்கு, SCனா SC கேட்டகரிக்கு அப்ளை பண்ணாமல் யூஆருக்கு பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் இல்லை வாங்கலைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ யூஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஓபிசிக்கு பண்ணலை, சரியா? இப்போ ஓபிசிக்குன்னு ஒரு இத்தனை மார்க், ஓபிசி 30 சீட்டுக்கும் இவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு கூப்பிட்றாங்க, சரியா? ஓபிசிக்கு 280 மார்க்கு எடுத்தவங்களை கூப்பிட்றாங்க. இதே யூஆர் போஸ்ட்டுக்கு ஒரு 310 மார்க் எடுத்த வரைக்கும் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மார்க்கு 300 மார்க்கு. ஆனால் நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்கு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனால் நீங்கள் ஓபிசிக்கு பண்ணாமல் யூஆருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன யூஆர் போஸ்ட்டும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்குள்ள போஸ்ட்டுக்கான மார்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக டைம் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா ஓபிசி, SC ST கேட்டகரினா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மார்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 80 போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிரும், சரியா? இதான் நடக்கும். புரியலைன்னா ஒரு டைம் 2 டைம் இதை அப்படி ரீப்ளை பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுபோக கமெண்ட் பாக்ஸ் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் 300 மார்க்கு 280 மார்க் சொன்னேன். அப்போ நான் 270 மார்க்குன்னு கிடைக்குமா கிடைக்காதான்னு மட்டும் இதில் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு தெரிவிப்பீங்க. இது நம்ம டிசைட் பண்ணது கிடையாது. எவ்வளோ போஸ்டிங்கு அங்கே கேட்குறாங்க, எவ்வளோ பேர் கேட்குறாங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் அதிக மார்க் இருக்கீங்க, அதை பொறுத்து தான் அங்கே கூப்பிடுவாங்க, சரியா? இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டு அதில் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. அந்த அதோட லிங்கை நான் கீழே டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுபோக நம்ம இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் பண்ணிவிட்டு இப்போது எப்படி எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி குரூப் அப்ரெண்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரயில்வே எக்ஸாம் உள்ளே எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு நிறைய 2-3 பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு ரயில்வேக்குள்ளே வேலைக்கு வந்தவங்க. அந்த வீடியோ வேணால் பாருங்கள், வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதுதான். அதனால் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதுதான். அதனால் pp.icf.gov
railynairports.in போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஆல்ரெடி டக்குன்னு ஆக்ட் அப்ரெண்டிஸ் 2026 அப்ளை நவுன்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அந்த டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுலேயே அந்த எஸ் ஐ அக்செப்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் டு பிகைன் அப்படின்னு கொடுங்க. சரியா? அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஐடிஐ கேட்டகரிஸ் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் 10th வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி, இல்லை நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் எக்ஸரிஸ் அந்த இதில் அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஷர் கேட்டகரி 10th வச்சு அப்ளை பண்ணுறவங்க வீடியோ போடுறேன். இதுக்கு 2 வித்தியாசம் இல்லை. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இது மட்டும் தான் மாறுமே ஒழிஞ்சு வேறு எதுவும் மாறாது. சரி, ஃப்ரெஷர் கேட்டகரி அப்ளை பண்ண என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே மறுபடியும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். உங்கள் நேமும், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் ரைட் சைடில் வந்து நேஷனாலிட்டி, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா, அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் 10th 12th தான் படிச்சிங்கன்னா அதை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அப்படி பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுத்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பரை கொடுங்க. ஆனால் அது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் அது எனக்கு இப்போ இல்லை தொலைஞ்சு போச்சுனாலும் இது கொடுக்கணும் அவசியம் இல்லை. கொடுத்தாதாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. அவங்க கேட்டிருக்காங்க அவ்வளோ ஜஸ்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ் யாராவது அங்கே ரயில்வேயில் ஆல்ரெடி வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குது. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ரிலேட்டிவ் மீன்ஸ் உங்கள் அப்பா இல்லாட்டி அம்மா. சரியா? ஃபாதர் இல்லை மதர் ரயில்வேல வேலை பார்க்குறாங்க. நீங்கள் தாத்தா வேலை பார்க்குறாரு, சித்தப்பா, மாமா, ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட மாமா வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் இங்கே கிடையாது. உங்களுடைய அப்பா அம்மா இவங்க ரயில்வேல வேலை பார்க்குறாங்களான்னு கேட்குது. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும். என்ன அவங்கள எம்ப்ளாயி நம்பர் ஏதாவது கேட்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அப்படின்னு கேட்கும். அப்படி ரைட் சைடில் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுனா கேட்கும். சரியா? ஹேண்டிகேப்னா அதில் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ரைட் சைடில் உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா. அப்புறம் பேன் கார்டு நம்பர் கம்பல்சரி கிடையாது. சரியா? அது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது 2 ஐடி மார்க் உங்களுடைய மச்சம் தழும்பு 2 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் கிளிக் சூஸ் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அப்புறம் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. அஸ் பர் 10th மார்க்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அது கீழே உங்கள் மதர் நேம், நீங்கள் ஏதாவது அப்பா அம்மா வேலை பார்க்கலான்னு கேட்டு பார்த்து இங்கே நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன்னா இந்தியன், ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாட்டில்னா தமிழ்நாட்டு எஸ் கொடுக்கணும், இல்லைனா வேறு ஸ்டேட்னு கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யார் அப்பா அம்மா நீங்கள் வேலை பார்க்கலன்னா நோன்னு கொடுத்துருங்க ரயில்வேல. அப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, சாரி எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. இல்லை நோ. கம்யூனிட்டி நீங்கள் ஓபிசினா ஓபிசி, இங்கே பிசிக்கல் சேனல் நோ. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அப்புறம் வந்து ஆதார் கார்டு நம்பர் ரைட் சைடில் உங்கள் ஜென்ரல் செலக்ட் பண்ணி மேலா ஃபீமேலா அந்த மாதிரி. அப்புறம் உங்கள் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும். அதில் கண்டிப்பாக இந்த ரெசிடென்ட் பின்கோடு உங்கள் அட்ரஸ்ஸு இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆட் மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி லைக் இன் ஆதார். சரியா? அதாவது உங்கள் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. சரியா? இல்லை நான் அட்ரஸ் வேறு வீட்டில் இருக்கேன், ஸோ இன்னும் அட்ரஸ் மாற்றலாம்னா நோ ப்ராப்ளம், அந்த ஆதார் கார்டு அட்ரஸ் மாதிரியே கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். சரியா? இஷ்யூ அதுக்கு போய் கொடுத்துக்கோங்க. அதிலே ரெசிடென்ட் பின்கோட்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு, அப்புறம் அட்ரஸ் 1 அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த ரீஜனல் சிட்டி ஆட்டோமேட்டிக் அது வரும். அது முன்ன சேஞ்சாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அது அப்படி எது அது இன்ஃபில்ட்டாக வர்றது தான். சரி? அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்டேட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுற மாதிரி வரும். சரியா? அதில் ஃபஸ்ட் 10th கொடுத்தனால எக்ஸாம் பாஸ் அதிலே வந்திருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டில் உள்ள ரைட் சைடில் இருக்க மேலே நம்பரு, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் இருக்குது, 500 ஆட்டோமேட்டிக்காக அங்கே பர்சன்டேஜ் அதே கால்குலேட் பண்ணி இங்கே காட்டும். சரியா? அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை ஃபார் எம்எல்டின்னு இருக்கும். அதாவது 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்களுக்கு ஒரு 2 போஸ்ட் இருக்கும், ரேடியாலஜி பத்தாலஜி, அவங்களுக்கு மட்டும். அது நீங்கள் அதுவும் படிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு 6 ஆப்ஷன் வரும். அதில் ஒவ்வொன்றும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணுறீங்க, இப்போ இவருக்கு வந்து எலக்ட்ரிஷியன், 2வது ஃபிட்ரு, 3வது மெஷினிஸ்ட்டு, 4வது கார்பெண்டரு, 5 வெல்ட்ரு, 6 பெயிண்டர், இந்த மாதிரி இவர் சூஸ் பண்ணியிருக்கார். இதில் எனக்கு இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சார், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளியராக இவருக்கு மார்க் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிடச்சிடும், இல்லை ஃபஸ்ட்டு இல்லை நிறைய பேர் எடுத்துட்டாங்கன்னா செகண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அடுத்து போனீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜ் தான் போகும். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஃபீஸ், இப்போ ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 100 ரூபா, யூஆர்னா 100 ரூபா, எஸ்சிஎஸ்சி கேட்டகரி ஃபீஸ் இருக்காது. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட மேலடி மொபைல் நம்பருக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் உள்ளே போகும். சரியா? இல்லை யூபிஐ பேமெண்ட் கிடையாது, ஜிபே பேமெண்ட்டு, கார்டு பேமெண்ட்டு, நெஃப்ட் தான் இருக்குது. சரியா? கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு வந்துடும். ஜஸ்ட் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டான ஒரு டைமுக்கு 2 டைம்
அப்புறம் இது போக ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. இப்போதைக்கு வந்திருக்குது ஐசிஎஃப் ஃப்ளோவில் தான். ஸோ இனிமேல் சதர்ன் ரயில்வேல வரும். சரி, இப்போ ஐசிஎஃப்பில் போட்டிருக்கிறது வந்து நீங்கள் சென்னையில் இருக்க ஐசிஎஃப்க்கு போய் தான் அப்பண்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னும் 1 or 2 monthsக்குள்ளே என்ன ஆகும்னா சதர்ன் ரயில்வேலேருந்து அடுத்து அப்பண்டிஸ் வரும். சதர்ன் ரயில்வே வரணும் எப்படின்னா எல்லாவுடைய டிவிஷன்லையும் உங்கள் ஊர் பக்கத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்பண்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வரும்னா சதர்ன் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் போது திருச்சி டிவிஷனுக்குள்ள இத்தனை இந்த அப்பண்டிஸ்ட்டு, மதுரை டிவிஷனுக்கு இவ்வளோ போஸ்ட்டு இப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருநெல்வேலி சார்ந்தவர்கள்லாம் கண்டிப்பாக திருநெல்வேலியிலேயே நீங்கள் அப்பண்டிஸ் பண்ணுற மாதிரி வரும். சரியா, ஒவ்வொன்றும் அப்பவும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் வேகன்சி அதிகமாக வரும். ஸோ இதை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆஃபர் இது உள்ளே போயிட்டு கன்வீனியன்ட் இருக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், அதுக்கும் பண்ணலாம். சரியா, இது போக ரயில்வே சம்மந்தமான எந்த அப்டேட், எக்ஸாமோ அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுறங்க. அரிய வாய்ப்பு விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.